அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னையோட குட்டி விலாக் பார்க்கலாமா? இது பார்த்திங்கன்னா நேற்று எடுத்த விலாக் தான். கொஞ்சம் பிஸியாக இருந்தனால எடிட் பண்ண டைம் இல்லை. இப்போ பார்க்கலாம். அண்ணன் பார்த்திங்கன்னா அப்சா குட்டிக்கு இந்த கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. நான்லாம் சின்ன பிள்ளையில நம்ம 90s கிட்ஸ் இல்லையா, அப்போல்லாம் கூடையில் வச்சுட்டு வந்துட்டு விற்றுட்டு வருவாங்க. இல்லைன்னு வைங்களேன், சீட்டு குலுக்கி போட்டோம்னா அதில் வர்றது கொடுப்பாங்க. உங்கள் ஊர்லலாம் அந்த மாதிரி இருந்திருக்கான்னு சொல்லுங்கள். 5 ரூபா அந்த மாதிரிலாம் கோழி குஞ்சு கிடச்சிருக்கு. அந்த கலர் கோழி குஞ்சு இருக்கும்ல, அது என்னமோ சின்ன பிள்ளைல அதை வச்சு விளையாடுறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துடலாமா? சுட சுட சாப்பாடு வச்சுட்டு இன்றைக்கி பாவக்காய் குழம்பு தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு லாங் வீடியோவில் ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். குட்டியாக ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் லாங் வீடியோ பார்க்க மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு யூஸாக இருக்கும்ல. அதனால் இது என்னோடய ஸ்டைலில் நான் குக் பண்ணுறது. பாவக்காயில் எப்பயுமே நான் சீடை வந்துட்டு எடுத்துருவேன். இல்லைன்னு வைங்களேன், ரொம்ப கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்குமா, அதனால தான். நம்ம வீட்டில் பாவக்காய் குழம்பான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷாக் ஆவீங்க. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் வந்துட்டு மாற்றிக்கிடுவோம், ரெசிபியும் போடணும்ல. அதனால தான் வந்துட்டு ட்ரை பண்ணேன். அஃபினத்தை ரொம்ப நாள் அந்த பாவக்காய் குழம்பு வச்சு கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் எனக்கு வைக்க தெரியாது. சரி, இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் வைப்போமேன்னு சொல்லி வச்சுருந்தேன். அது பார்த்தா என்னவோ நல்லா வந்துருச்சு. எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு. அப்படியே முட்டையை அவிய போட்டுருவோன்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பில் முட்டையை அவிய போட்டுட்டு கடைசியில் நான் பாவக்காய் வறுத்து போட்டேன்னா, அதனால் அந்த குழம்புல கசப்பே இல்லை, நல்லா இருந்துச்சு. பாவக்காய் எடுத்து சாப்பிடவுமே. இன்ஷால்லா வந்துட்டு நான் லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் இதோட டேஸ்ட் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சவுச்சவ் இருக்கும்ல, அதில் கூட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்பயுமே நான் கடலைப்பருப்பு வந்துட்டு கடாயில் வேக வச்சு தான் செய்வேன். இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆனதுனால எல்லாத்தையும் குக்கரில் வந்துட்டு ஒன்றா அவிய போட்டு செஞ்சேன். அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கு மெயின் மசாலாவே பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் அதனால பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணுறோம்ல, அதான் அதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு, வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு தாளித்து விட்டுற வேண்டியதான். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். முட்டை அவிஞ்சிருச்சு, அதை எடுத்து ஆழத்தில் போட்டாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன தெரியுமா? பாவக்காய் குழம்பு, முட்டை, சவுச்சவ் கூட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நேற்று பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நம்ம எவ்வளோதான் கவலையாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலுமே ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா ஒரு மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி ஆயிடுறோம்ல. அது வந்துட்டு அப்படியே மாறிடும். நமக்கு இப்போ வயசாகிடுச்சு, அதெல்லாம் மறந்து நம்ம எப்பயும் ஒரே மாதிரி பழகிற பர்சன் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்களே. அதுவே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அவங்கெல்லாம் இப்போ எங்கெங்கே இருக்காங்கன்னு தெரியலை. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு நான் டச்சில் தான் இருக்கேன். அப்படியே பாப்பாவுக்கு ரொம்ப நாள் ஆச்சா ப்ரௌனி செஞ்சு கொடுத்து கொஞ்சம் சாக்லேட் இருந்துச்சு, மில்க் சாக்லேட் ஸ்ப்ரெட்டு, அதை வச்சு வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இதோட ரெசிபியுமே நான் லாங் வீடியோவில் போடுறேன். இந்த குட்டி விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.